வணக்கம் வாரியர்ஸ். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நான் ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தப்ப என் கண்ணில் ஒரு வீடியோ மாட்டுச்சு. எல்லாரும் டிவிக்குன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. இது என்னடா இவ்வளோ மக்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு. நேற்றுக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் இல்லை, 2-3 பஸ் தான் இருந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டே காலியாக கிடந்துச்சு. எல்லாரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த சமயத்தில் பஸ் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. யாருமே இல்லை. இவங்க நின்று பார்த்துட்டு அவங்க போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் டிவிக்கேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓட்டு போகணும், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க அவ்வளோ ஆசையாக ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போகிற சமயத்தில் பஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நைட்டு ஃபுல்லாக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க, பஸ்ஸே இல்லை. சில பேர் என்னன்னா நம்மளால ஓட்டு தான் போட முடியல, தயவு செஞ்சு வீட்டுக்காச்சும் போயிடலாம் சொல்லிட்டு ஓட்டே போடாமல் நிறைய பேர் வீட்டுக்கும் போயிருந்துருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு எங்கள் அண்ணனை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு சொல்லியும் எனக்கு தெரியல, என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ரிசல்ட் வந்தாதான் தெரியும் எவ்வளவு பேர் ஓட்டு போடாம வீட்டுல இருந்திருக்காங்க அப்படின்னு. ஏன்னா பொங்கல் டைம்லயும் தீபாவளி டைம்லயும் லீவ் டேஸ்லயும் அவ்வளோ பஸ் இருக்கும், எல்லாம் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும்னு சொல்லிட்டு சிறப்பு பேருந்து இயக்கணும். நீங்க ஏன் இப்ப எலெக்ஷன் டைம்ல சிறப்பு பேருந்து விடல? அவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரியல. எனக்கு லிட்டராக என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. உங்களால் போக முடியல அப்படின்னாலும் வண்டி எடுத்துகிட்டு யார்ட்டையாச்சும் வாங்கிட்டாவது போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க. சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. ஏன்னா வெயில் வேற வெளியே கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ சேஃபாக போயிட்டு நம்ம ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு வந்துடுங்க. ஜனநாயக கடமைன்னு சொல்கிறதும் கவர்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட்டே ஓட்டு போடக்கூடாதுன்னு நினச்சி பஸ்ஸே விடலை. எனக்கு செம கோபம் தான் வருது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஒவ்வொருத்தர் ஓட்டும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேற ஏதோ நினச்சி ஓட்டு போட்டுட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம தான் நாட்டில் அவங்களுக்கு கீழே ஜோக்கர்ஸ் மாதிரி இயங்கிட்டு இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சு வாக்களிங்க. எல்லாரும் வாக்குப்பதிவு பண்ணிடுங்க. நன்றி.